ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 17/6/2025 ஆனி மாதம் 3ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், செவ்வாய்க்கிழமை, அற்புதமான நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:37. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் மதியம் 11:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே நான் முன்பே சொன்னது போல் வீடு நிலம் வாங்க விற்க அதை சம்பந்தமாக பேசுவதற்கு அருமையான நேரம். ஆகவே இந்த நேரத்தை அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் இந்த விவாகரத்துக்காக முயற்சி செய்பவர்கள் தயவு செய்து விவாகரத்து என்ற வார்த்தையே காதிலே விழக்கூடாது. அப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் இந்த வேளையிலே சமாதானம் பேசினால் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். ரத்து என்பதே கூடாது, சேர்க்கை என்பது மட்டுமே இருக்க வேண்டும். ஆடை ஆபரணம் போன்றவற்றை வாங்குவதற்கும் புதிதாக அக்ரிமெண்ட் போடுவதற்கும் அருமையான நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். அதேபோல் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை என்று பார்த்தீர்களானால் சனி ஹோரை. அது நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே அனைவருமே எல்லா ராசிக்காரர்களுமே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஹோரை நேரங்களிலே நாம் அதற்கான வேலைகளை செய்து நன்மையை பெறுவோம். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி இன்று மதியம் 12:41 வரை தேய்பிரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பணம் பல விதத்திலே வரும். பொருளாதாரத்திலே மிகச்சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் இந்த வேலையின் மூலம் வாழ்க்கையிலே ஒரு செட்டில் ஆகி விடுவீர்கள். அப்படிப்பட்ட அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே அதுவும் சிறப்பான நடக்கும். உங்களுக்கு அரசாங்க வகையில் ஏதேனும் உதவிகள் கிடைக்க வேண்டியிருந்தால் அதுவும் நல்லபடியாக கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி நிச்சயம் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். மொத்தத்தில் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். உங்களுடைய வயதுக்கேற்ப நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அது நல்லபடியாக நடக்கும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். ஆகவே இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்லாதீர்கள். நீ இப்படி செய் அப்படி செய் என்று யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் சிறப்பான நாள். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற சிம்மராசியினருக்கு திருமணம் நிச்சயமாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். நீங்கள் எந்த விதத்திலே முயற்சி செய்தீர்கள் என்றாலும் அதிலே சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். பூரணமான வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். மேலும் நற்பலன்கள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் பெரும் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களோடு ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான முன்னேற்றம். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மகர ராசியினருக்கு அற்புதமான நாள், சிறப்பான நாள். வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை பிடித்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். சிறப்பான நாள் இது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க என முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும்.
மொத்தத்தில் இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். அசுரர்கள் என்று சொல்கின்றோம். இந்த அசுரர்களும் இறைவனை வணங்கி பல வரங்களை பெற்று விடுகிறார்கள். இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர். இறைவனாகப்பட்டவர் தன்னை வணங்குகின்ற அத்துணை பேருக்கும் வரங்களை கொடுத்து விடுகின்றார். அசுரர்கள் தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தெய்வத்தை நோக்கி தவம் செய்து வரம் பெற்று விடுகிறார்கள். அந்த வரங்களால் தேவர்களுக்கு பின்னாளிலே பிரச்சனைகள் ஏற்படும் போது தெய்வங்கள் தான் வந்து காக்கின்றன. அதுபோல் இந்த அசுரன் தாரகன் இருக்கின்றான் அல்லவா, அந்த அசுரன் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கின்ற இந்த வைகுண்ட லோகத்தையே ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. நம்ம எல்லாம் காக்கின்ற பெருமாள் அவர் இருக்கின்ற வைகுண்ட லோகத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற மிக பயங்கரமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. தன்னுடைய படைகளை வைகுண்டத்தை நோக்கி திருப்பினான். தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற படையை பார்த்து ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் கலங்கி போனார்கள். அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார்கள், பிரபு என்னது பாருங்கள், இப்படி அசுரர்கள் நம்மை நோக்கி வருகின்றார்களே என மகாலட்சுமி கவலை கொண்டார். நீங்கள் என்னவென்றால் அவர்களை தடுக்க முற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே என மகாவிஷ்ணுவிடம் கேட்டாள் மகாலட்சுமி. உங்களுக்கு இந்த ஆதிசேஷன் மீது படுத்து விட்டால் வீடு வாசல் பற்றிய கவலையே கிடையாதா, சென்று பாருங்கள் என பதட்டத்தோடு கூறினாள் மகாலட்சுமி. மகாவிஷ்ணு சிரித்தார். தேவியே, நான் கண்மூடி இருந்தாலும் உலகத்திலே நடப்பதை கவனிக்க தவறவில்லை. ஆகவே சில சமயங்களிலே நாம் பக்தர்களை சோதிக்கின்றோம், சில சமயம் பக்தன் நம்மை சோதிக்கின்றார். இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணனான மைத்துனரிடமே சிவபெருமானிடமே வரம் பல பெற்றுவிட்டார்கள். அவர்கள் வரம் பெற்ற வரமானது இப்போது வேலை செய்கின்றது. ஆகவே நான் என்ன செய்ய முடியும் யோசிக்கின்றேன் என பெருமாள் மகாலட்சுமி தாயாரை சமாதானப்படுத்தினார். ஆகவே அவர்கள் வரம் பல பெற்றுவிட்டதால் அவர்களை இப்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது. வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுக்கலாம் என சொன்னார். வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று மகாலட்சுமி தாயாரை சமாதானப்படுத்திவிட்டு கண்களை அப்படியே மூடிக்கொண்டார் மகாவிஷ்ணு. அசுரப்படையானது இப்போது வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது. மகாவிஷ்ணு அனைத்தும் அறிந்தவர். அவர் சயனத்திலே ஆழ்ந்திருப்பது என்ன தூக்கத்துக்கு ஒப்பானதா என்ன? இல்லையே. சர்வவியாபியான அவருக்கு தூக்கம் ஏது? உலகை பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பிலுள்ள அவர் அந்த கணம் ஆவேசமாக எழுந்தார். தனது பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கையும் நந்தகம் என்கின்ற கத்தி, கௌமோதகி என்ற கதாயுதம், சுதர்சன சக்கரம், சாரங்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களோடு அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார். சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாதென தெரிந்தாலும் சிவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு தனது அருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார். ஆனாலும் அவர் அருளை பெறுவது அவ்வளவு சுலபமானதா? சூரர்களுடன் கடும் போரிலே இறங்கிவிட்டார் நாராயணன். 12 ஆண்டுகள் கடும் போராட்டம் நடைபெற்றது. எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கிலே தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவினார். அது தாரகாசுரனுடைய மார்பிலே பதக்கமாக பதிந்தது. நாராயணன் தாரகனிடம், சூரனே, நீ சிவனிடம் பெற்ற வரத்தை நான் அறிந்திருந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்கராயுதத்தை பரிசாக தந்தேன். உன் இஷ்டம் போல் இந்த லோகத்தையும் உனதாக்கிக் கொள்ளலாம் என்றார். தாரகன் அவரிடமிருந்து விடை பெற்றான். பின்னர் சூரபத்மன்
தாரகன், சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வரருடைய அனுமதியோடு சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர். சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர். சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்திலே கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார். மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினார்கள். பரந்தாமா, பரமசிவன் தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் இப்படி தங்களுடைய சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே, இது நியாயமா? இதன் மூலம் அசுரர்களுடைய ஆட்சியானது கொடுங்கோல் ஆட்சியாக ஆகி தேவர்களை அழித்து விடாதா என அவர்கள் புலம்பினார்கள். அவர்களிடம் பரந்தாமன் சொன்னார், தேவர்களே, முன்பொரு முறை பரமசிவனின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியினுடைய அனுமதியின்றி சென்றோம். அவன் கொடுத்த அவிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த பாவத்தின் பலன்தான் இப்போது உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது. அதன் பலாபலனை நாம் இப்போது அனுபவிக்கின்றோம். பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால் தான் இயலும். தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றார் மகாவிஷ்ணு. பரந்தாமனுடைய பேச்சிலே இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலை குனிந்தனர். 10 நிமிட நேரம் செய்த ஒரு தவறுக்காக 108 யுகங்கள் அசுரர்களுடைய கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததே என வருந்தினார்கள். ஆகவே நாம் சிறிதாக செய்கின்ற ஒரு செயல் பின்னாளிலே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த செயல் மூலம் நமக்கு துன்பம் ஏற்படும் என்பதை அந்த செயலை நாம் செய்யும் போதே நம்முடைய மனசாட்சியானது நமக்கு சொல்லும். அப்படி மனசாட்சி தடுக்கின்ற விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. இதனை நாம் மனதிலே கொண்டு விட்டால் அன்றைக்கு தேவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்கள் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஏற்படாது. தேவர்கள் முன்பொரு முறை செய்த அந்த ஒரு சிறிய தவறின் காரணமாக பின்னாளிலே மிகவும் துன்பப்பட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை சேராமல் இருப்பதற்கு அன்றன்று நாம் செய்கின்ற காரியங்களிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். எதை செய்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற ஒரு மனதோடு செயல்களை செய்தால் நாம் செய்கின்ற செயல்களின் மூலம் நமக்கு நன்மையே விளங்கும் என்பது இந்த கதையின் மூலமாக நமக்கு நிரூபணமாகின்றது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.